ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 பெட்டல் ரோஸ் பேஸ் செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட ஹூக்கில் டைட் பண்ணிக்கோங்க. தென் எவ்வளோ உங்களுக்கு பேஸ் செயின் வேணுமோ அந்த அளவுக்கு பேஸ் செயின் அதில் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து 6 டிஃபால்ட்டாக நான் போட்டுக்குவேன். பிகாஸ் அப்போ தான் அதில் வந்து ஒரு பெரிய ரவுண்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரவுண்டும் இல்லாமல் ஒரு டீசெண்டாக சென்ட்ரு பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்ட் கிடைக்கும். தென் ஃபர்ஸ்ட் நாட்டையும் லாஸ்ட் நாட்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க, அதாவது கம்பைன் பண்ணிக்கோங்க. கம்பைன் பண்ணிக்கிட்டு தென் நம்மளோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட செயினோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு கீழே ஆக்சுவலி செயினில் விட்டு எடுக்காமல் நார்மலாக அந்த செயினை பேஸாக யூஸ் பண்ணி ஒரு டபுள் செயின், அது மாதிரி 5 டபுள் செயின்ஸ் போடணும். 5 or 6 உங்களுக்கு பெட்டல் எவ்வளோ பெருசு இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டபுள் செயின் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக டபுள் செயின் மேக் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம் கவுண்ட் பண்ணிக்கோங்க 1. ஸோ டபுள் செயின் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னோடய சேனலில் டிசி செயின் மேக்கிங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன் அதில் இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ 6 செயின்ஸ் மேக் பண்ணிக்கணும். 6 செயின்ஸ் மேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மல் சிங்கிள் செயின் மேக் பண்ணிவிட்டு மறுபடியும் எகெயின் 6 செயின்ஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஏன் அந்த ஒரு சிங்கிள் செயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பெண்டு கொடுத்தா தான் ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ரோப்ரியேட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன பெண்ட் கொடுத்துட்டு எகெயின் வந்து ஒரு 6 செயின் மேக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 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 வேரியேஷன் கொடுத்து பண்ணும்போது அந்த பெட்டலோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறது. ஸோ 4 செயின்ஸ் வந்துச்சு. 5 அகெயின் 6th செயின் மேக் பண்ணுறேன். ஸோ 6th டபுள் செயின் மேக் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் ஒரு ஸ்மால் செயின், அதாவது ஒரு சிங்கிள் செயின் மேக் பண்ணோம் மேக் பண்ணிவிட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 லேயர்ஸ் வந்து விசிபிளாக தெரியும். தென் அகெயின் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 நார்மல் செயின், எகெயின் 6 செயின்ஸ் மேக் பண்ணணும். ஸோ 6 இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோவில் வந்து 3 பெட்டல் செயின் மேக் பண்ணுறது எப்படின்னா இந்த நார்மலான இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதுவே ஒரே லேயரில் 5 செயின் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன அப்லோட் பண்ண போகிறோம்னா இதுலேயே டபுள் லேயர், ஃபஸ்ட்டு 3 அடுத்து வந்து 5 லேயர் வச்சு பேக் சைடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இங்கே எகெயின் 6 செயின் மேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் செயின் மேக் பண்ணி முடிச்சதும் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, நார்மலாக எப்போதும் நம்ம கட் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நார்மல் ஒரு சிங்கிள் செயின் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நான் பேசிக்காக எப்படி பண்ணுவேன்னா, ஒரு நாட்டை உள்ளே எடுத்து கையாலேயும் ஒரு ஹோலில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் விட்டுட்டு எடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து பேஸ் நார்மல் 3 பெட்டல் ஃப்ளவர் மேக் பண்ணுற வீடியோ. Thanks for watching. Please subscribe to our channel.